பிரைஸ் தி லார்ட். பாப்புவா நியூ கினியா தீவு. அங்கு வாழும் மக்கள் முற்றிலும் வித்தியாசமானவர்கள். உயிருடன் மனிதர்களை கடித்து ருசித்து சாப்பிடும் நரமாம்ச பட்சிணிகள். அழுக்கு நிறைந்த உடலும் துர்நாற்றம் உடையவர்களாக நடமாடும் நாகரிகமில்லா மக்கள். இவர்களின் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் மண்டை ஓடுகளால் ஆன அலங்காரம் காணப்படும். பல நூற்றாண்டுகளாகவே இம்மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பதற்கு ஆட்கள் யாரும் செல்லவில்லை. அவ்விதம் சென்றவர்களில் சிலரும் தங்கள் நாடு திரும்பவில்லை. இம்மக்களை பற்றி கேள்விப்பட்டார் ஜான் ஹோல்ம்ஸ். ஜான் ஹோல்ம்ஸ் யூகினியா தீவு மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்க தீவிரம் கொண்டார். எனவே லண்டன் மிஷனரி ஸ்தாபனத்தில் இணைந்தார். ஜேம்ஸ் சார்ல்ஸ் என்ற மிஷனரியுடன் இணைந்து பணி செய்ய தன் ஆவலை தெரிவித்தார். தன்னுடைய விருப்பம் நிறைவேற்றப்படவே அதிக மகிழ்ச்சியுடன் கையில் ஒரு பழைய பெட்டியுடன் ஆஸ்திரேலியாவுக்கு கப்பல் பயணமானார். வியாடன் என்ற தீவு கப்பல் வந்து நின்றது. ஜேம்ஸ் சார்ல்ஸ் என்ற மிஷனரி ஜான் ஹோல்ம்ஸை எதிர்நோக்கி நின்றார். அவரை தனது சிறிய கப்பலில் ஏற்றிக்கொண்டு பாப்புவா தீவிற்கு சென்றார். அம்மக்களின் நிலையை கண்ட ஹோல்ம்ஸ் ஒரு நொடி கதி கலங்கினார். உடலில் துணிகள் இல்லாமல் சகிக்க கூடாத துர்நாற்றம் மிக்கவர்களாக நின்று கொண்டிருந்தனர் அந்த ஊர் மக்கள். முதலில் அவர்கள் மொழியை கற்றுக்கொண்ட இவர் அவர்களுடன் நட்புடன் பழக ஆரம்பித்தார். மக்களின் மூட நம்பிக்கைகளின் நிமித்தம் ஏற்பட்ட சண்டைகளினால் பல மனிதர்கள் கொல்லப்பட்ட போது அவர்களிடம் சமரசத்தை ஏற்படுத்தி அமைதியை நிலைநாட்டினார். பள்ளிக்கூடங்களையும் வீடுகளையும் கட்டினார். வேதாகமத்தை அவர்கள் மொழியிலேயே வாசிப்பதற்கு உதவினார். இதனால் பாப்புவா தீவின் மக்களின் வாழ்க்கை தரம் மாறியது. காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவின் மனிதர்களாக மாறினர். அன்பரின் அழைப்பிற்கு அடிபணிய ஆயத்தமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.